பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். லூக்கா 23:31 பச்சை மரத்திற்கே இப்படி செய்தார்களானால் பட்ட மரத்தின் நிலை என்ன என்று. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் வாழ்ந்திருந்த பொழுது அவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பரிசுத்தராய் இருந்தார். அப்படி பரிசுத்தராய் இருந்த பொழுதிலும் கூட அவரை சுற்றிலும் இருந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் இவரில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இவரை எப்படியாகிலும் சிக்க வைக்க வேண்டும் என்று அவர் பின்னாக வகை தேடி திரிந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை சிலுவைக்கு அனுப்பும் வரையில் ஓயாமல் அவர் பின்னே குற்றங்களை தேடிக்கொண்டு இருந்தார்கள். அதனால்தான் தேவன் பச்சை மரமான எனக்கே இப்படி செய்தார்களானால் பட்ட மரமான மனிதர்களே உங்களுடைய நிலைமை என்ன என்று அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பச்சை மரத்தினுடைய குணங்கள் என்ன? பச்சை மரம் உயிரோடு இருக்கிறதுனால் அது தூய்மையான காற்றையும் நிழலும் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நடந்து போகும்பொழுது சோர்வடைகின்ற நேரத்தில் அதன் கீழே போய் இளைப்பாறல் பெற முடிகிறது. மழை காலங்களிலே அதன் கீழே போய் நாம் ஒதுங்கி நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். இந்த பச்சை மரம் அடர்த்தியாய் பச்சை பசேல் என்று இலைகளோடு காணப்படுவதனால் பல கிளைகள் இருப்பதால் இங்கே பல பறவைகள், விலங்குகள், மனிதர்களுக்கு இது வீடாக பயன்படுகிறது. இந்த பச்சை மரம் பல கனிகளையும் காய்களையும் மனிதர்களுக்கு உணவாக கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் அது உணவாகவும் மருந்தாகவும் அது பயன்படுகிறது. இந்த பச்சை மரம் யாரெல்லாம் சோர்வடைந்து அதன் அடியிலே போய் அமரும் பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறது. இது நிலையாக எப்பொழுதுமே எந்த மழையானாலும் உஷ்ணமானாலும் காற்றடித்தாலும் விடாமல் அப்படியே வேர் ஊன்றி நிலையாய் இது நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே உலர்ந்த மரத்திலே உயிர் இல்லாததினால் அது வாடி காணப்படுகிறது. இந்த உலர்ந்த மரத்திலே வேர் செத்து போயிருக்கிறதுனால் அது சீக்கிரம் விழக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலர்ந்த மரத்திலே எந்த ஒரு இலையும் கனியும் காயும் எதையுமே பார்க்காமல் தனிமையாய் ஒரு கிளையோட காய்ந்து காணப்படுகிறது. இது எதற்கு பயன்படுகிறது என்றால் இதை வெட்டி விறகாக பயன்படுத்துவதற்கும் எரிபொருளாகவும் மாத்திரமே இது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இது எந்த ஒரு நன்மைகளையும் யாருக்கும் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பச்சை மரத்தோட ஒப்பிடுவோமானால் இந்த பச்சை மரம் வாடாத எப்படி நிற்கிறதோ அதே போல நம் தேவனாகிய கர்த்தரும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். இந்த பச்சை மரம் தூய்மையான காற்றும் நிழலும் கொடுப்பதை போல நம் தேவனுக்குள் நம் உயிர் என்னும் ஆதாரம் அங்கே காணப்படுகிறது. இந்த பச்சை மரம் பல கனிகளையும் காய்களையும் மனிதர்களுக்கு கொடுத்து நன்மையான காரியங்களை செய்கிறது போல நம் தேவனும் நமக்கு பல நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். அது பூரணமாய் நமக்கு பெற்றுக்கொள்கிறோம். இந்த பச்சை மரம் எப்பொழுதுமே அது நன்மை தரக்கூடியதா இருக்கிறது. எப்படியெனில் இலைப்பாற வேண்டும் என்று சோர்வடைவர்கள் அங்கே போய் நிற்கும் பொழுது அது இலைப்பாறுதல் தருகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட சோர்வான காரியங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது நம் தேவனிடத்தில் செல்லும் பொழுது நம் தேவன் நமக்கு ஆறுதல் தந்து பாதுகாப்பு கொடுத்து நம்மை தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். இந்த பச்சை மரம் எத்தனை உஷ்ணங்கள், புயல் என்ன வந்தாலும் விடாமல் அது உறுதியாய் ஸ்ட்ராங்கான வேரோடு அந்த மரம் நிலைத்து நிற்கிறதை போலதான் நம்ம தேவன் கூட தலைமுறையாய் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்று கொண்டிருக்கிறார். இங்கே உலர்ந்த மரமாக நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால் நம்ம நிலை என்ன? உலர்ந்த மரத்திலே ஜீவன் இல்லாததினால் அதில் வேர் அற்று போயிருக்கும். அதனால் கிறிஸ்து என்னும் நீர் நமக்குள்ள இருந்தால்
அந்த மரம் விழாமல் துளிர்க்கக்கூடியதாய் நமக்குள்ளே காணப்படும். உலர்ந்த மரத்திலே வேர் இல்லாததினால் அது சீக்கிரமாய் விழுந்து போகும். நாம் கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இல்லை என்றால் நாமும் கூட இந்த உலகத்திலே சீக்கிரமாய் பாவத்திலேயோ அநியாயத்திலேயோ விழுந்து நாசமாய் போய்விடும். உலர்ந்த மரமாகிய நமக்குள்ளே கனிகள் இல்லாமல், காய்கள் இல்லாமல், நன்மை தர முடியாமல் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் வாழ முடியாது. உலர்ந்த மரத்துக்குள்ளே அது வெட்டி சாய்த்து போடக்கூடியதா இருக்கிறது. நமக்குள்ள கிறிஸ்து இல்லை என்றால் நியாய தீர்ப்புக்குள்ள நம்ம உட்படுத்தப்படுகிறோம். நாம் ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த உலர்ந்த மரம் யாருக்குமே எந்த ஒரு நன்மையும் தரக்கூடியதாக இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால் நாமும் கூட தனிமையாய் நின்று யாருக்குமே எந்த நன்மைகளும் தர முடியாமல், நம் பக்கத்தில் கூட யாருமே வராமல் நாம் தள்ளப்பட்டவர்களாய், வெறுமையானவர்களாய், உபயோகமற்றவர்களாய் காணப்படும். ஆதலால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் இந்த உலர்ந்த மரமாக வாழ்கிற நம் வாழ்க்கையில அவர் நம்மை துளிர்த்து மீண்டுமாய் காய்கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இங்கே பச்சை மரம் உயிர், தூய்மையான காற்று, நிழல், காய்கனி என்று பல நன்மையான மனிதர்களுக்கு உணவாகவும் அது மருந்தாகவும் பல நன்மைகளை மனிதர்களுக்கு அது செய்கிறது. இருந்த போதிலும் இந்த மரம் சரியில்லை என்று அதை குற்றம் சுமத்தி வெட்டி சாய்த்தார்களானால் வேறற்று உலர்ந்து போன இந்த பச்சை மரம் ஒன்றும் உபயோகம் இல்லாத இந்த மரத்தின் நிலைமை என்னவென்று, அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவருக்குள் உயிர், அன்பு, சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் என்று மனிதர்களுக்கு எண்ணில்லாத நன்மைகளை செய்யக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவருக்கே பாடுகளை தந்தார்கள். நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிற நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்னும் வேர் நமக்குள் இல்லை என்றால் நாம் உலர்ந்து பயனற்று யாருக்கும் எந்த நன்மைகளையும் தர முடியாமல் வேரற்ற மரத்தை போன்று இருக்கிற உங்கள் நிலை என்ன என்று கேட்கிறார். வேரற்ற மரம் மிக விரைவில் விழுந்துவிடும். ஆதலால்தான் இயேசு கிறிஸ்து என்னும் தண்ணீர் நமக்குள் இருந்தால், இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அந்த பச்சை மரம் எப்படி பசுமையாக எல்லாருக்கும் நன்மையும் கனியும் காயும் அடைக்கலமும் தருகிறதோ அதே போல நாமும் கூட கிறிஸ்துவுக்குள்ள துளிர்த்து மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க முடியும் என்பதை தான் இங்கே தேவன் சொல்லுகிறார். நாம் உலர்ந்த மரமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னும் தண்ணீர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வேரற்று போன மரங்கள் கூட துளிர்க்க முடியும். இங்கே எரேமியாவில் பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகளே மாமிசமும் இரத்தத்தையும் கொடுத்து உருவாக்க முடியுமானால் உலர்ந்து போன நம்மை இந்த மரமாகிய பட்டு போன மரம், வேரற்ற மரம், உபயோகமில்லாத மரமாகிய நம்மை நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே துளிர்க்க செய்ய முடியும். துளிர்த்து இலை கொடுத்து காய்கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை இங்கே தேவன் நமக்கு சொல்லுகிறார். நாம் வாழ்க்கையில எங்கெல்லாம் நாம் பட்ட மரத்தை போன்று காணப்படுகிறோமோ அங்கெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்து என்னும் தண்ணீரை நம்மில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது நாம் துளிர்க்கக்கூடியவர்களாய், கிறிஸ்துவுக்குள் நிலை கொண்டக்கூடியவர்களாய் நாம் வாழ்வோம் என்பதுதான் உறுதி. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென்.